சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த ஜெயிலர் 2 படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தற்போது நடைபெற்று வருது. ஆனால் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னென்னா, ஜெயிலர் 2 படத்திலிருந்து ஷாருக் கான் விலகிட்டார். இது ரசிகர்களுக்கு ரொம்பவே ஏமாற்றத்தை கொடுத்தது. இப்போ அந்த கேமியோவுக்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற ப்ராசஸ் வேகமாக போய் கொண்டிருக்கு. கூடிய விரைவிலே அதற்கான விடை என்னன்றது நமக்கு தெரிய வரும். இந்த சூழ்நிலையில் தான் அடுத்தடுத்து படங்களில் பிஸியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு வராரு. அப்படி பார்த்தீங்கன்னா தலைவர் 173 இந்த படத்தில் நடிக்க போகிறாரு. சிபி சக்கரவர்த்தி தான் எடுக்க போகிறாரு. அதுக்கடுத்து தலைவர் 174 இந்த படத்தை நெல்சன் எடுக்கிறாரு. ரஜினி கமல் இருவரும் இணைந்து நடிக்க போகிறாங்க. சூழல் இப்படி இருக்க தான் ராஜமௌழி அவர்கள் ரஜினிகாந்தை சந்தித்து ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணதாக தற்போது இணையத்தில் வேகமாக ஒரு செய்தி பரவிட்டு வருது. இது வதந்தியா உண்மையா என விசாரித்து பார்க்கும்போது தான் நமக்கு சின்ன தகவல் கிடைச்சிது. அதாவது முத்து படத்திலிருந்தே ரஜினிகாந்தோட தீவிர ரசிகர் ராஜமௌழி எத்தனையோ தடவை ரஜினியை மீட் பண்ணி கதை சொல்லி படம் எடுக்க ட்ரை பண்ணார். ஆனால் இப்போ வரைக்கும் அதற்கான முயற்சி மட்டும்தான் இருக்கே கண்டி செயல்பாடு நடக்கலை. மேலும் எப்படியாச்சு ரஜினியை வச்சு ஒரு பீரியாடிக் ஃபிலிம் எடுத்துடணும் என ராஜமௌழி ரொம்பவே முயற்சி செஞ்சுட்டு வராரு. மேலும் அவரே ஒரு மேடையில் என்ன சொல்லியிருந்தார்னா, நான் ரஜினி படம் எடுத்தேன்னா நீங்கள் அப்படி இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ ராஜமௌழியுமே பார்த்தீங்கன்னா வாரணாசி படத்தை எடுத்துகிட்டு வராரு. அதில் மகேஷ் பாபு தான் ஹீரோவாக நடிக்கிறாரு. அதாவது டைம் ட்ரோட்லர் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ட்ராவலை பேஸ் பண்ணி ராமாயணம் கூடவே காசி வரலாறை மையப்படுத்தி அந்த படத்தை எடுத்துகிட்டு வராரு. இந்த படத்தை முடித்த கையோட ரஜினியோட இணைய போகிறதா ஒரு சின்ன தகவல் வெளியாயிருக்கு. அதாவது ராஜமௌழி ரஜினிக்காக ஒரு பீரியாடிக் ஃபிலிம் பற்றின ஒரு கதையே சொல்லியிருக்காராம். ரஜினிக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனால் இந்த படத்துடைய பட்ஜெட் ரொம்ப ஹை பட்ஜெட் என சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 1000-2000 கோடிக்கு இந்த பட்ஜெட் இருக்குமா. அதனால் ரஜினியை வச்சு இந்த படத்தை எடுத்தால் பேன் இந்தியன் லெவலில் பயங்கரமான ரீச் இருக்கும். கண்டிப்பாக ஒரு 3000 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டலாம். ஹாலிவுட்லேயும் வெளிவர அளவுக்கு தரமான படத்தை கொடுக்கணும் என ராஜமௌழி பல வருஷமாக கனவு கண்டு வராராம். அதற்கான சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கு. ரஜினியுமே பார்த்தீங்கன்னா கதையை டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காராம். கூடிய விரைவிலே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஜினியும் ராஜமௌழியும் இணைந்தால் எப்படி இருக்கும்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு விஷயம் தான் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.